ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு பிரியாம்பிளில் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்துட்டு பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அதாவது கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு பெருபாரி வழக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முகவுரை வந்துட்டு அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் பார்த்திங்கன்னா முகவுரை வந்துட்டு கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முகவுரை வந்துட்டு திருத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, முகவுரை வந்துட்டு நம்ம வந்து திருத்திக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் முகவுரை வந்துட்டு திருத்திருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் எக்ஸாமில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் 3 பாருங்கள், முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயத்தை வந்துட்டு நம்ம நீதிமன்றத்தால் வந்துட்டு செயல்படுத்த முடியாது. ஒன்று வந்துட்டு இந்த ப்ரீஆம்பிள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி, அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த 3 விஷயத்தையுமே நம்ம உச்சநீதிமன்றத்தால் வந்துட்டு செயல்முறைப்படுத்த முடியாது. அதாவது நீதிமன்றம் எந்த ஒரு நீதிமன்றத்தாலையும் செயல்படுத்த முடியாது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உச்சநீதிமன்றமோ இல்லை வேறு உயர்நீதிமன்றமோ வந்துட்டு செயல்முறைப்படுத்துறதுக்காக ஒரு சில ஆணைகளை வந்துட்டு வழங்கலாம். ஸோ இது வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்தை மட்டும் நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த வந்து முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 4 பாருங்கள், முகவுரையை அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ராங்கான ஸ்டேட்மெண்ட். இப்போ தான் பார்த்தோம். ஸோ முகவுரையில் வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒரு முகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ முகவுரையை வந்துட்டு பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு எந்த ஒரு அதிகாரத்தை பற்றியும் சொல்லியிருக்காது. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ப்ரீஆம்பிளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 வேர்டு வந்துட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 92nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 வேர்டு வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன வேர்டுனா சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி, அதாவது எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த 3 வேர்டுமே வந்துட்டு 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலயமா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு நிறைய டைம் டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.